அத்தியாயம் 50. மகாவீரன் மரணம். செந்தலைக்கு வெளியே இருந்த பெரிய நிலப்பரப்பில் நின்றிருந்த விஜயாலயன் பெரும் படைப்பிரிவை 3 பிரிவுகளாக அல்ல 3 புயல்களாக வந்த பெரும்பிடுகர் முத்திரையரின் வாயு வேக குதிரைப்படை வெகு சீக்கிரத்தில் ஊடுருவியதை தவிர அக்கம்பக்கத்தில் இருந்து சோழ வீரர்களையும் வெட்டி சாய்க்க தொடங்கிற்று. எதிரியின் படை அம்பு போல் நடுவில் ஊடுருவும், அதை ஊடுருவ விட்டு இரு பக்கம் அதை தாக்கலாம் என்று கணக்கு போட்டிருந்த விஜயாலயனுக்கு இந்த 3 அம்பு தாக்குதல் எதிர்பாராததாயிருந்தாலும் போரின் நுட்பங்களை அணுவணுவாக உணர்ந்திருந்த சோழதேவன் திடீரென தனது சங்கை மும்முறை ஊதினான். வாளையும் உயர தூக்கி மும்முறை ஆட்டினான். கையில் இருந்த வேலையும் பலமாக ராட்சசன் போல் தனது வீரர்களை வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மாறன் பரமேஸ்வரன் மீது எரிந்தான். வேல் குறிதவராமல் மாறன் வலது தோள் மீது பாய்ந்து விட்டதால் மாறன் வாழ்க்கை தொங்கிவிட்டது. வாளும் நிலத்தில் விழ இருந்தது. வாளை இடது கைக்கு மாற்றிக்கொண்ட மாறன் அந்த கையாலும் போரிடலானான். அதே சமயத்தில் விஜயாலயின் வாழ்வீச்சு குறிப்பை அறிந்த புரவிப்படை திடீரென 3ஆக பிரிந்து நடுவில் இருந்த காலாட்படையை ஊடுருவிவிட்ட எதிரியின் 3 பிரிவுகளையும் நேருக்கு நேர் சந்தித்தது. போர் மும்முரமாகியது. நன்றாக சாஸ்திர ரீதியில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்த விஜயாலயின் புரவிப்படை எதிரியை விட்டு திடீரென பக்கவாட்டில் ஒரே முகமாக நகர்ந்து பிறகு திடீரென சுவர் போல நெருங்கிய வண்ணம் போரிட்டது. இப்படி புரவிப்படை 3ஆக பிரிந்து எதிரியை சமாளித்து விட்டதால் சோழன் காலாட்படையினர் மண்டியிட்டு உட்கார்ந்து எதிரே புரவிகளின் வயிறுகளை குறிவைத்து வேல்களை எய்தார்கள். அதே வினாடிகளில் ஏதோ சொல்லி வைத்தார் போல் தூரத்தில் சக்கர வட்டமாக நின்றிருந்த ரதப்படை நகர்ந்து அவற்றிலிருந்த வில்லவர் விற்களை வளைத்து எதிரி வீரர்களை நோக்கி எய்தார்கள். காலாட்படையினர் வேல்களால் தாக்கப்பட்ட புரவிகள் மரண கர்ஜனையிட்டு நிலத்தில் வீழ்ந்தன. அவற்றில் ஆரோகணித்திருந்த முத்திரைய வீரர்கள் நிலத்தில் குதிக்கும் முன்பு சோழ ரத வீரர்களின் அம்புகள் அவர்கள் மீது பாய்ந்ததால் சிலர் செயலிழந்தார்கள். சிலர் மார்பில் பாய்ந்து விட்ட கணைகளால் மாய்ந்து வீழ்ந்தார்கள். ரணகளத்தில் எங்கும் வீரர்களின் வீர கோஷமும் புரவிகளின் மரண கூச்சலும் ஆயுதங்களோடு ஆயுதங்கள் மோதும் பயங்கர ஒளிகளும் போர்க்களத்தில் விபரீத சங்கீதத்தை விளைவித்துக் கொண்டிருந்தன. எதிரி படைகளுக்கு நடுவே புகுந்து போரிட்டுக் கொண்டிருந்த விஜயாலயனும் ஆதித்தனும் தங்கள் படை அணிவகுப்பும் பிரிந்து தாங்கிய தந்திரமும் எதிரியை அசைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். இன்னொரு பகுதியில் தனது புரவிப்படையை முன்னேறிக் கொண்டிருந்த இதயகுமாரனை தூரத்தில் இருந்து கண்ட விஜயாலயன் மாறனை தனது படைத்தலைவன் நெருங்கிவிட்டதையும் இருவரும் தனித்தனியாக போரிடுவதையும் கண்டு அந்த இடத்துக்கு தானும் விரைய முற்பட்டு வாளை பயங்கரமாக சுழற்சி எதிரில் இருந்தவர்களை வெட்டி சாய்த்துக் கொண்டு முன்னேறினான். இதை கண்ட பெரும்பிடுகு முத்திரையர் பலமாக சிங்கநாதம் செய்தார். தமது படைகளை சட்டென்று ஒருபுறம் திரும்பி விஜயாலயனை நோக்கி விரிந்தார். பெரிதாக மும்முறை ஹோ ஹோ என்று முழங்கினார். அந்த ஒவ்வொரு முழக்கத்துக்கும் அவர் படைப்பிரிவில் அசைந்தது. எதையும் நசுக்கும் தேர்ச்சக்கரம் போல பெரும்பிடுகிறே அந்த ரணகளத்தில் ராட்சசன் போல் இருந்தார். அவர் வாழ் சுழற்றலுக்கு முன்னால் நிற்க முடியாத சோழ வீரர்கள் அவரை விட்டு தப்பிக்க முயன்றார்கள். புறமுதுகு காட்டாவிட்டாலும் சிலர் பின்னால் நகர்ந்தார்கள். பலர் மாய்ந்தார்கள். ராமாயண போரில் கும்பகர்ணன் போரிட்ட போது வானர வீரர்கள் இப்படித்தான் ஓடியிருக்க வேண்டும் என்று நினைத்தான். தூரத்தில் இருந்த விஜயாலயன் அவரை பார்த்து, களபிரர் முதலில் தமிழகத்தில் நுழைந்த போது எத்தனை வேகத்துடன் நுழைந்திருப்பார்கள் என்பதையும் பெரும்பிடுகர் போரிலிருந்து விஜயாலயன் புரிந்து கொண்டான். போர் முற்றிவிட்ட சமயத்திற்குள் அவர் தோளில் 2 அம்புகள் பாய்ந்திருந்தன. உடலில் 2 கத்திகள் பாய்ந்திருந்தன. அந்த காயங்களில் இருந்து குருதியும் வந்து கொண்டிருந்தது. அத்தனையும் பெரும்பிடுகர் லட்சியம் செய்யவில்லை. தைத்த அம்புகளை பிடுங்கி எறிந்தார் இடது கையால். அதிலிருந்த வேலை விடாமலும் வலது கை வாழ் சுழற்சலை நிறுத்தாமலும். அவரை சுற்றிலும் சோழ வீரர்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் முத்திரைய ராட்சசர் அதை பற்றி லட்சியம் செய்யவில்லை. போரின் அநீதிகளை தடுக்க முடியாதென்று தனது பெரும் புரவியை முன்னால் தூண்டினார். அதை கவனித்த இதயகுமாரன் மாறனை விட்டு அவரை நோக்கி திரும்பினான். சோழர் படையின் எண்ணிக்கை பலத்தாலும் விஜயாலயின் சாஸ்திரிய அணிவகுப்பாலும் போராலும் முத்திரையர் படையில் பாதி அழிந்து போயிற்று. இனி தமது படையின் கதி அதோ கதிதான் என்பதை புரிந்து கொண்ட பெரும்பிடுகர் தமது போரை கடுமைப்படுத்தினார். வேல் கையில் இருந்த தமது புரவியின் சேனத்தை உதறிவிட்டு வலது கை வாளினாலும் இடது கை வேலினாலும் எதிர்பட்டவரை மயக்கத் தொடங்கினார். அவரை நோக்கி வந்த இதயகுமாரன் அவர் போர் திறமையை கண்டு வியந்து நின்றான் ஒரு வினாடி. பிறகு அவரை நெருங்கலானான். பெரும்பிடுகரின் போர் இத்தனை மூர்க்கமாகவும் அசாஸ்திரியமாகவும் இருந்ததென்றால் மாறன் பரமேஸ்வரனை நோக்கிய விஜயாலயன் போரிலும் கலை உண்டு என்பதை காட்டினான். அனாயாசமாக அவன் கையில் லாவகமாக சுழன்ற வாள் யாரையும் வெட்டவில்லை. பக்கவாட்டிலும் எதிரிலும் ஏதோ சிலம்பம் போல் சுழன்று எதிரி வீரர்களின் ஊட்டிகளில் பாய்ந்து கொண்டிருந்தது. அவன் வாள் எப்பொழுது பாய்கிறது, என்ன செய்கிறது என்பதை அறியும் முன்பு வீரர்கள் மாண்டு விழுந்து கொண்டிருந்தார்கள். மாறனை வெகு சீக்கிரம் நெருங்கிவிட்ட விஜயாலயன் திடீரென ராட்சசனாக மாறினான். அவன் கண் முன்பு அவன் மனைவியின் பிணமிருந்த கோர காட்சி எழுந்தது.
அவள் மீது தான் செய்த சபதம் எழுந்தது. அந்த வேகத்தில், அந்த உணர்ச்சியில் திடீரென தனது வாளை மாறன் கழுத்தில் பாய்ச்சி பாய்ச்சி இருமுறை இழுத்து விட்டான். மாறன் நிலத்தில் விழுந்தான் பெரும் சத்தமிட்டு. மகன் விழுந்ததை தூரத்திலிருந்து கவனித்த பெரும்பிடுகர் கண்களை அந்த புறம் ஒருமுறை ஓடவிட்டார். பெரிதாக ஒருமுறை வீரக்கூச்சல் கூவினார். அடுத்த வினாடி எதிரிகள் கூட்டத்துக்குள் நுழைந்தார். சோழ வீரர்கள் மாண்டு மாண்டு குவிந்தார்கள். ஆனால் அவர் வெறி தீரவில்லை. விஜயாலயா, இப்படி வா என்று கூவிக்கொண்டு அந்த பக்கம் தமது புறவியை திருப்பினார். அவரது பெரிய உடம்பு உணர்ச்சியால் துடித்தது. ஆனால் அவர் கல்மனம் மாண்ட மகனை நினைக்கவில்லை, எதிரியை நினைத்தது. அந்த வேகத்தில் அவர் போர் கடுமையாயிற்று. சீக்கிரம் விஜயாலயனே நெருங்கினார். அந்த சமயத்தில் ஆதித்தன் வீசிய வேல் அவர் மார்பில் புதைந்தது. அதனால் சிறிது தள்ளாடினார். நிலத்தில் விழ இருந்தவரை விஜயாலயன் புறவியில் இருந்து குதித்து தனது இரு கைகளாலும் தாங்கிக் கொண்டான். அவன் செய்த செய்கையால் யுத்த நிறுத்த சங்கங்கள் எங்கும் முழங்கின. கதிரவன் மறைய இன்னும் 2 நாழிகைகள் இருந்தன. போர்க்களத்தில் மெல்ல பெரும்பிடுகரை படுக்க வைத்தான் விஜயாலயன். அம்புகளும் வேல்களும் நிறைந்த அந்த இடத்தில் பீஷ்மர் சரதஸ்பத்தில் கிடந்தது போல கிடந்தார் பெரும்பிடுகர். விஜயாலயன் அவர் முன்பு மண்டியிட்டு குனிந்து அவர் மார்பில் இருந்து வேலை பிடுங்க முற்பட்டான். வேண்டாம் என்று கையை ஆட்டினார் பெரும்பிடுகர். விஜயாலயா, நீ மகாவீரன். போர்க்களத்தில் என்னை சாகவிடு. என்னை காப்பாற்றாதே. என் மாளிகைக்கும் அனுப்பாதே. இதைவிட மாளிகை பஞ்சனை வீரனுக்கு சுகமா என்று கேட்டார். தேவிக்கு சொல்லி அனுப்பு என்றும் கூறினார். விஜயாலயன் கண்ணசைப்பை கண்ட ஆதித்தன் விரைந்தான் முத்திரையர் அரண்மனையை நோக்கி. அடுத்த சில நிமிடங்களில் வந்த தேவி பெரும்பிடுகரை நோக்கி அலற வாயை திறந்தாள். பெரும்பிடுகர் மெல்ல தமது இடது கையால் அவள் வாயை புத்தினார். தேவி, நீ வீரன் மகள், முத்திரையர் இளவரசி. அழுவது முத்திரையர் சரித்திரத்தில் கிடையாது என்றார். அப்படியும் தேவி முக்கினாள், முணங்கினாள். அவள் கண்களில் நீர் வழிந்தோடியது. அவளை குனியும்படி செய்கை செய்தார் பெரும்பிடுகர். அவர் மூச்சு பெரிதாக வந்து கொண்டிருந்தது. அத்தனை சிரமத்திலும், தேவி, மரண சமயத்தில் உன் பிறப்பு மர்மத்தை வெளியிடுவதாக சொன்னேன், நினைப்பிருக்கிறதா என்று கேட்டார் மெதுவாக. அவர் குரல் பலவீனப்பட்டிருந்தது. தேவியால் பேச முடியவில்லை. நினைப்பிருக்கிறது என்பதை குறிக்க தலையை மட்டும் ஆட்டினாள். இது அந்த சமயம். கீழ், நீ என் மகள் அல்ல, என் ஜாதியும் அல்ல, சேரன் மகள். உன்னை நான் தான் தூக்கி வந்தேன். அதற்கு அத்தாட்சி கிடையாது. ஆனால் உண்மை. நான் செய்த செய்கைக்காக என்னை வெறுக்காதே என்றார். அவர் கண்கள் பஞ்சடைப்பதை கண்ட தேவி அப்பா என்று அலறினாள். அவள் பக்கத்தில் நின்ற ஆதித்தன் அவள் தோளை ஆதரவுடன் பற்றினான். முத்திரையர் கண் சற்று அகல விரிந்தது. இருவரையும் கவனித்தது. புன்முறுவல் கொண்டார். பிறகு இதயகுமாரன் எங்கே என்று முணுமுணுத்தார் முத்திரையர். இதயகுமாரன் நிலத்தில் மண்டியிட்டு அவரை நோக்கி குனிந்தான். அவன் காதில் ஏதோ சொன்னார் அவர். அடுத்து அவர் தலை புரண்டது நிலத்தில். தேவி அவர் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். சோழர் வீரர் வெற்றி சங்குகளை முழங்க துவங்கினார்கள். தனது கை அசைப்பினால் அதை தடுத்தார் விஜயாலய சோழதேவர். மாவீரன் இறந்திருக்கிறான் என்று கூறி தமது வாளை பெரும்பிடுகர் உடலை நோக்கி தாழ்த்தினான். அதைத் தொடர்ந்து 1000 வாட்கள் தாழ்ந்தன. வீரனாக வாழ்ந்த பெரும்பிடுகர் வீரனாக உயிர் நீத்தார். மாறனை பற்றி யாருமே நினைக்கவில்லை. ஏதோ ஓரிடத்தில் அவன் உடல் கேட்பாரற்று கிடந்தது. சில பாவங்கள் மனிதர்களை விடுவதில்லை என்ற விதிக்கு அத்தாட்சியானான் மாறன் பரமேஸ்வரன். அத்தியாயம் 50 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.